ராகுவுடைய நட்சத்திரம் உங்களுக்கு எதெல்லாம் பாக்கியம் என்று நினைக்கிறீர்களோ, அது கார் வாங்குவதாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கோயிலுக்கு போவதாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் சரி, அந்த பாக்கியங்களை நீங்கள் பூரணமாக அடைவது. பிறகு புதன் என்ற கிரகம் இங்கு குருவின் சாரம் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு, உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கு, மேலும் இந்த ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ் வாங்குவதற்கு, சுபகாரியங்கள் நடத்துவதற்கு நீங்கள் முழு கவனமாக செயல்படுவீர்கள். ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட் நீங்கள் பயணிப்பது, ஏதாவது இடம் வாங்குவது, வீடு வாங்குவது, இல்லைன்னா சொந்தமாக ஆஃபீஸ் வாங்குவது, வாகனம் வாங்குவது, அது எல்லாத்துக்குமே இப்போ வரக்கூடிய இந்த டைம் கிட்டத்தட்ட இன்னொரு 1.5-2 மாதம் உங்களுக்கு ரொம்பவும் ஃபேவரபிளாக இருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் முறையாக உபயோகித்து கொண்டால் ஒரு நல்ல உச்சத்துக்கு நீங்கள் போக முடியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய வைகாசி பிறந்தாச்சு. அதனுடைய பலன்கள் என்ன? செவ்வாய் என்ற கிரகமும் புதன் என்ற கிரகமும் சொந்த வீட்டில் ஆட்சி, பஞ்சமகா புருஷ யோகங்களில் முறையே ருட்சக யோகம், பிறகு பத்திர யோகமாக வருகிறது. குரு சுக்கிரன் சேர்க்கை 2 நிலைகளில், செவ்வாய் சுக்கிரன் பார்வை, சனி சூரியன் பார்வை நிறைய பிளஸ் பாயிண்ட்டையும் கொஞ்சம் சின்ன சின்ன மைனஸ் பாயிண்ட்டையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. வழக்கம் போல் முதலில் நாம் பலன்களை பார்ப்போம், பிறகு கிரக நிலைகளை வரிசையாக எடுத்து ஆராய்வோம். மிதுனராசிக்கு இந்த மாதத்தின் தொடக்கத்தில் ராசியில் குரு, ராசியில் சுக்கிரன், பிறகு இந்த குருவும் சுக்கிரனும் ராசிக்கு 2ஆம் இடத்தில். இதுல என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, குருவும் சுக்கிரனும் ஒளி கிரகங்கள், இரண்டுமே ஒளி தத்துவம், இது ரெண்டுமே நிதி கிரகங்கள், சுபகாரியங்களுக்கு உண்டான கிரகம், ரெண்டுமே ப்ரெஷியஸ், அதாவது ஒரு கிரகம் கோல்டு, இன்னொரு கிரகம் சில்வர். மேலும் இந்த சுபகாரியங்களை நடத்தக்கூடிய இந்த 2 ஒளி கிரகங்களும் நிதி கிரகங்களும் ராசியிலிருந்து ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறது. ராசியாதிபதி புதன் ராசியில் வைகாசி மாதம் பிறந்து கிட்டத்தட்ட 9வது நாளில் புதன் இவர்களுக்கு ராசியில் அமர்வது பஞ்சமகா புருஷ யோகத்தில் பத்தர யோகம். அப்போ நீங்கள் இனி நீங்களாகவே செயல்படுவீர்கள். உங்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது ஒரு பிரமாதமான ஜாக்பாட். உங்களுடைய கவனம் முழுவதுமே உங்களுடைய கடனை தீர்ப்பது, லாபத்தை அடைப்பது, லாபத்தை அதிகம் பெறுவது. என புதன் முதல்ல செவ்வாயோடைய நட்சத்திரம், பிறகு ராகுவோடைய நட்சத்திரம். உங்களுக்கு எதெல்லாம் பாக்கியம் என்று நினைக்கிறீர்களோ, அது கார் வாங்குவதாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கோயிலுக்கு போவதாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் சரி, அந்த பாக்கியங்களை நீங்கள் பூரணமாக அடைவது. பிறகு புதன் என்ற கிரகம் இங்கு குருவின் சாரம் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு, உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கு, மேலும் இந்த ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ் வாங்குவதற்கு, சுபகாரியங்கள் நடத்துவதற்கு நீங்கள் முழு கவனமாக செயல்படுவீர்கள். இப்போ ஒரு ஆஃபீஸில் இருக்கக்கூடிய நபர் ஏதோ ஒரு அகாடமிக் குவாலிஃபிகேஷனை கரஸ்பாண்டன்ஸ்ல பண்ணினா, இல்லை ஈவினிங் காலேஜில் பண்ணினா அவருக்கு ஒரு நல்ல ஹையரார்கி கிடைக்கும் அப்படின்னா அதற்கு நேரம் ஒதுக்கக்கூடிய டைம் இது. இப்போ நீங்கள் ஒரு கல்வியையோ, ஒரு டெக்னாலஜியையோ, இல்லை ஒரு தொழில்நுட்பத்தையோ, இல்லை ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸையோ, இல்லை ஒரு சாஃப்ட்வேரையோ, ஒரு கான்செப்டையோ, ஒரு ப்ராடக்டையோ கை வைக்கும் பொழுது அந்த வித்தை உங்களுக்கு வசப்படும். ஏன்னா வித்யாகாரகன் புதன் உங்களுடைய ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார். யார் கண்ணுக்குமே தெரியாத, புலப்படாத, காம்ப்ளிகேட்டட் ஃபார்முலாவா இருந்தாலும், டெக்னாலஜியாக இருந்தாலும் உங்களுக்கு அது வசப்படும். 2ஆம் இடத்தில் குரு சுக்கிரன், வீட்டில் சுப நிகழ்வுகள். 3ஆம் இடத்துல உங்களுக்கு என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்? கேது
உங்களுடைய வார்த்தைகளை சுருக்கி விடுவார், பயணங்களை சுருக்கி விடுவார். தேவையான பயணங்கள், அதற்குண்டான செலவுகள் மட்டும்தான் நீங்கள் செய்வீர்கள். இதுல இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் சண்டை போட்டு கொண்டிருந்த சாட்டானும் செவ்வாயும், இதில் செவ்வாய் வெளியே வந்து லாபத்தில் அமருகிறார். அப்போ நிகரற்ற லாபம். இந்த லாபம் எதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கிறது அப்படின்னா, பயணத்தால், பொருளை விற்பதால், உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், அதாவது அவர்கள் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகி அவர்களுக்கு சம்பளம் வந்து இதனால் நீங்கள் வாங்கின கடனை அமைக்கக்கூடிய அமைப்பு, உங்களுடைய இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு இதனால் வரை வாடகைக்கு ஆள் வரல, டெனன்ட் வரல, இதனால் பழைய ஆளுக்கு நான் வாங்கின டெபாசிட்டை திரும்ப கொடுக்க முடியல அப்படி நல்லா வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு வரிசையா ஒவ்வொரு விஷயமாக டக்கு 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 என்று வேகமாக நடக்கும். 10ஆம் இடத்தில் சாட்டர்ன், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிறது பூரணமாக இந்த இடத்தில் பொருந்துகிறது. வாடிக்கையாளர் அப்படியே கூட்டமாக உங்களை நோக்கி படையெடுப்பார்கள். இப்போ அவங்கள்ட்ட வந்து சார் ப்ராடக்ட் இல்லை, சேல்ஸ் பர்சன் இல்லை, ஸ்டாஃப் இல்லை அப்படின்லாம் சொல்லாமல் வரக்கூடிய விஷயங்களில் நல்ல விஷயங்களை நீங்கள் உள்ளே வாங்கி வைத்துக் கொள்வது ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட். நீங்கள் பயணிப்பது, ஏதாவது இடம் வாங்குவது, வீடு வாங்குவது, இல்லைன்னா சொந்தமாக ஆஃபீஸ் வாங்குவது, வாகனம் வாங்குவது, அது எல்லாத்துக்குமே இப்போ வரக்கூடிய இந்த டைம் கிட்டத்தட்ட இன்னொரு 1.5-2 மாதம் உங்களுக்கு ரொம்பவும் ஃபேவரபிளாக இருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் முறையாக உபயோகித்து கொண்டால் ஒரு நல்ல உச்சத்துக்கு நீங்கள் போக முடியும். நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ். உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு வேலை கிடைக்கும். உங்கள் லைஃப் பார்ட்னருடைய பிஸ்னஸ்ஸு, சார் மூடிடலான் இருக்கிறேன், மூடிட்டு நான் சாவியை கொண்டு போய் ஹவுஸ் ஓனர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறேன், இப்படின்னெல்லாம் யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்களெல்லாம் வியாபாரத்தை நடத்தக்கூடிய அமைப்பு. வியாபாரத்தின் மூலம் அவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். இவை அனைத்தையும் கண்டிப்பாக இவர்கள் பெற முடியும். உங்களுடைய குழந்தைகளுடைய விஷயங்கள் என்ன, இந்த இடத்துல பார்த்தோம்னா பஞ்சமாதிபதி சுக்கிரன் உங்களுக்கு ராசியிலும் 2ஆம் இடத்திலும் சுபபலன். வயதை அனுசரித்து குழந்தைகளுக்கு சமாதானம், சந்தோஷம், அபிவிருத்தி இவை எல்லாமே உங்களுக்கு வரிசையாக ஏற்படும். மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, விரயஸ்தானத்தில் சூரியன். அப்பாவுடைய ஹெல்த்தை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். தேவையான சின்ன சின்ன கை வைத்தியங்கள் கையில் வைத்து கொள்ள வேண்டும். இந்த சூரியனுக்கு சனி பார்வை அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, அப்பாவை குறிவைக்கும். இந்த பக்கத்துல பித்துர்ஸ்தானத்தில் ராகு, அதற்கு குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது. அப்போ எந்த விஷயத்திலும் அப்பாவை வந்து ரிஸ்க் எடுக்காமல், ஒரு புது கிளைண்ட் வராங்க, யாருன்னே தெரியாத நபர், நமக்கு தெரியாமலேயே நம்மை யாராவது வந்து களங்கப்படுத்தி விடுவார்கள். இதுல மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம் வரும்போது நம்மளுடைய பேர் ஏதாவது ஒரு இடத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் அப்பாவுடைய பயணங்கள் இதுல கவனமாக இருக்கணும். 9ஆம் இடம்ங்கிறது பாக்யஸ்தானம். இனி மிதுன ராசி ரொம்பவும் பரபரப்பா இப்போ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வந்து கொண்டிருப்பதனால் ஒரு பாக்கியத்தை அடைகிறேன் அப்படின்னு, இந்த ராகுங்கிறது குறுக்கு வழியை குறிகாட்டக்கூடிய ஒரு கிரகம். ஒரு குறுக்கு வழியில் போவது, அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு சொத்து வாங்கும் பொழுது குறுக்கு வழியில் போவது, இல்லைன்னா ஒரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சில இச்சா சக்திகள், கிரியா சக்திகளை கையில் எடுத்துக்கொண்டு அதன் மூலம் ஏதாவது ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்று சில தேவையில்லாத மந்திரங்களை எல்லாம் ஜபம் செய்வது, இது எல்லாமே வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால் எந்த ஒரு விஷயத்துக்கும் எந்த ஒரு இடத்திலும் குறுக்கு வழியை போகாமல் இருப்பது புத்திசாலித்தனம். பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு வழிபாடு, துர்கா வழிபாடு, உக்ரமான தேவி வழிபாடு, வாராகி வழிபாடு, பிரத்யங்கரா வழிபாடு அஷ்டமி திதிகள்ல, மேலும் அமாவாசை, பௌர்ணமி திதிகள்ல இந்த மாதிரி வழிபாடுகள் செய்யும் போது இந்த ராகுவின் வீரியம் குறையும். மிதுனராசி சகோதரிகள் எடுத்துக்கிட்டோம்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் லாபத்தில், மேலும் களத்திர ஸ்தானாதிபதி குரு உச்சம்.
அப்போ என்ன அர்த்தம்? சும்மாவே உங்க கணவனை கையில பிடிக்க முடியாது, இது காலகட்டங்கள்ல நான் ரொம்ப பிஸி அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய அளவுக்கு தொழில், லாபம், தனம், வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்பவும் பரபரப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்படுவார். வயதில் மூத்த நபர்களுக்கு நல்ல சமாதானம் ஏற்படும். காரமான உணவுகள், குறிப்பா இந்த பிபி இருக்கக்கூடிய நபர்கள் இந்த உணவு கட்டுப்பாடு, ரொம்ப அறுசுவை இல்லாமல் கொஞ்சம் அப்படியே மேலோட்டமான அந்த உணவு, சாத்வீகமான உணவு எடுத்துக்கொள்வது உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். இருந்தாலும் உங்களுடைய ஹெல்த்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். மாணவர்கள், இவர்களுக்கு புத்திகாரகன் புதன் ராசியிலேயே சஞ்சாரம் பிரமாதமான புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தி கல்வியில், வேலையில், அதாவது இந்த சாஃப்ட்வேரா இருக்கலாம், இல்ல புது கான்செப்ட், புது டெக்னாலஜி, இந்த அனைத்து விஷயங்களிலும் மாணவர்களாக இருந்தாலும் சரி, வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, they will be able to explore அனைத்து விஷயங்களையும் நன்றாக பிரித்து மேய்ந்து கண்களில் விரலை விட்டு ஆட்டி பல பேருடைய கவனத்தை தம் பக்கம் ஈர்த்து தங்களுடைய தரத்தை மேலும் மேலும் உயர்த்தி கொள்வார்கள் அப்படின்னு சொல்வதுதான் இந்த பலனின் சாராம்சம். இவ்வளவு நேரம் நாம் பார்த்த இந்த பலன்களுக்கு உண்டான கிரக நிலைகளை நாம் எடுத்துக்கொண்டால், நீயா நானா அப்படிங்கிற மாதிரி இந்த செவ்வாயும் சனியும் சண்டை போட்டு கொண்டிருந்தார். இந்த செவ்வாய் என்று சொல்லக்கூடிய மார்ஸ் தனது சொந்த வீட்டில், அதாவது மேஷராசியில் வைகாசி மாதத்தின் தொடக்கத்திலேயே வந்து விடுகிறார். 23/5/2026 புதன் என்ற கிரகம் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்ய போகிறார். மேலும் இந்த மாதம் முழுவதுமே சூரியன் என்ற கிரகம் ரிஷப ராசியில் தான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இது நாள் வரை மிதுன ராசியில் இருந்த சுக்கிரன் என்ற கிரகம் குரு பெயர்ச்சி ஆகி கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களில், அதாவது மிதுன ராசி மண்டலத்திலும் அவர் குரு சுக்கிரன் என்ற சேர்க்கையாகத்தான் இருக்கிறார். மேலும் ஜூன் மாதம் 10ஆம் தேதி இது காலகட்டங்களில் குரு என்ற கிரகம் ஏற்கனவே கடகராசிக்கு வந்து உச்சமடைந்து விட்டார். இந்த உச்சமடைந்த குருவுடன் சுக்கிரன் சேரப்போகிறார். அப்போ அந்த குரு சுக்கிரன் கூட்டணி சேர்க்கை முதலில் மிதுன ராசி மண்டலத்திலும் பிறகு கடகராசி மண்டலத்திலும். இதுல செவ்வாய் உச்சம் அப்படிங்கிறது பஞ்சமகா புருஷ யோகத்தில் ருச்சக யோகம், புதன் உச்சம் என்பது பத்தர யோகம். இதையும் தவிர உங்களுக்கு குரு உச்சம் என்பது ஹம்ச யோகம். சனி என்ற கிரகம் சூரியனை பார்க்க போகிறார். மேலும் செவ்வாய் என்ற கிரகம் சுக்கிரனை பார்க்க போகிறார். இதுல நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கிறது. என்னன்னா, கிரகமாளிகா யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜயோகம் இயற்கையாகவே ராகு கேதுக்குள் வரிசையாக கிரகங்கள் அடங்குவதனால் இந்த வைகாசி மாதத்தில் நிறைய நாட்கள் கிரகமாளிகா யோகம் அப்படிங்கிற ஒரு சுப யோகம், ரொம்ப நாளைக்கு ஒரு தடவை தான் இந்த யோகம் என்பது கிடைக்கும். இந்த யோகமும் இந்த வைகாசி மாதத்தில் ஒரு ஹைலைட் அப்படின்னு நாம் சொல்லலாம். சார், நீங்க சொன்னது எல்லாமே நன்றாக இருக்கிறது, மேலும் சொல்லுங்கள் என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள், இன்னும் நிறைய கண்டென்ட் தயாராகி கொண்டிருக்கிறது. இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.